முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே. ஏனென்றால் நான் உன்னிடத்தில் இப்பொழுது தனியாக பேசுவதற்காக வந்துள்ளேன். தனிமையில் அமர்ந்து இப்பதிவை கேள். மனம் எப்பொழுதும் சஞ்சலம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலை உனக்கு அதிகமாக இருக்கின்றது. சில சமயங்களில் கடந்த காலத்தை நினைத்து அழுகின்றாய். சில சமயங்களில் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே, இப்பொழுதே வாழ்க்கை நரகமாக இருக்கின்றது, இனி வரும் காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று தெரியவில்லையே, எப்படிதான் நான் அனைத்தையும் சமாளித்து இப்பூமியில் உயிர் வாழ்வது என்று கூட புரியவில்லை என்று வாழ்க்கையை நினைத்து சலித்து கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே, உன் வாழ்க்கையில் அற்புதமான விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. நான் வாக்கு மீற மாட்டேன் என் தங்கமே. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் நீ காத்திருக்கின்றாய் அல்லவா? உன் காத்திருப்புக்கான பலனை நான் நிச்சயமாக தருவேன். அதற்கான பரிசை நான் உனக்கு உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். உனது இரக்க குணம் எவ்வளவு புனிதமான குணம்! பிறருக்கு உதவ வேண்டும் என்று நீ மனதார நினைக்கின்றாய். பிறர் கஷ்டப்படுவதை காண உன்னால் மனம் வரவில்லை. அவர்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று யோசித்து கொண்டிருக்கும் சமயத்தில் நீ எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் என்பதை கூட மறந்து விடுகின்றாய். அந்த அளவிற்கு உனது குணம் அவ்வளவு அழகாக இருக்கின்றது. நீதியும் நேர்மையும் பின்பற்ற வேண்டும் என்று தானே நினைத்திருக்கின்றாய். அதன்படி நடந்து கொண்டிருப்பதால் தான் நான் இவ்வளவு கீழான நிலைக்கு வந்திருக்கின்றேன் என்று கூட சில சமயங்களில் நீ யோசிக்கின்றாய். ஆனால் உன்னுடைய நீதியும் நேர்மையும் நிச்சயம் ஒரு நாளும் உன்னை கைவிடாது தங்கமே. நீ எடுத்து வைக்கும் முயற்சியில் தொடர் தோல்விகளால் மனம் உடைந்து காணப்படுகின்றாய். ஆனால் இனி வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ மாபெரும் வெற்றியை அடையப் போகின்றாய். வாழ்க்கையில் என்னை புரிந்து கொள்ள இங்கு யாருமே இல்லை என்று வருத்தமாக தனிமையில் சில சமயங்களில் அழுகின்றாய். அழுகாதே, கண்ணீரை துடை. மனம் அதிக அளவிற்கு வேதனையாக இருக்கிறது என்றால் மனிதர்களிடத்தில் தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக. என் ஆலயத்திற்கு வா, அல்லது என் உருவ படத்திற்கு முன்னால் அமர்ந்து என்னிடத்தில் அனைத்தையும் மனம் விட்டு பேசு தங்கமே. நிச்சயம் உன்னுடைய மன பாரத்தை நான் குறைத்து வைப்பேன். எனக்கு தோள் சாய்ந்து அழுக ஆள் இல்லை என்று தவிக்காதே. உன் அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன். உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் எதுவும் நன்மையாக நடந்த பாடில்லையே என்று நினைக்காதே. நான் ஒரு நொடியில் கூட உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி காட்டுவேன். இப்பொழுது நான் மனதார முடிவெடுத்து விட்டேன். இனி நிச்சயமாக உன்னை கஷ்டப்படுத்த விடமாட்டேன். என் பிள்ளை, நீ வானத்தில் பறக்கப் போகின்றாய். சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய். அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது. மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. பொறுமையாக காத்திருந்த உனக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகின்றது. ஓம் முருகா. வெற்றிவேல் முருகா.